திமுகவினர் யாரையும் புண்படுத்தும்படி கடும் சொற்களை பேச வேண்டாம் என்று மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். திமுகவினர் யாரையும் புண்படுத்தும்படி கடும் சொற்களை பேச வேண்டாம் என்று மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். திமுகவின் ராசா விசிக ஐயுஎம்களை தரக்குறைவாக விமர்சித்திருந்த நிலையில் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், திமுகவினர் யாரையும் புண்படுத்தும்படி கடும் சொற்களை பேச வேண்டாம் என்று மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். இது குறித்தான விவரங்கள். தமிழ்நாடு அமைச்சரவை விரிவாக்கத்திற்கு பிறகு அந்த விரிவாக்கத்தில் அமைச்சரவையில் இடம்பெறுவதாக விடுதலை சிறுத்தைகளும் ஐயுஎம்எல் கட்சியும் அறிவித்ததற்கு பிறகு திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் ராசா ஒரு சமூக வலைதள பதிவு வெளியிட்டிருந்தார். அந்த பதிவு தற்செயலான பதிவாக சமூக வலைதளத்தில் கடும் விமர்சனத்துக்கு ஆளானது. அதனையடுத்து அவர் அந்த பதிவு நீக்கம் செய்திருக்கிறார். இந்த சூழல்ல தங்களது அரசியல் முடிவை தீர்மானிக்கும் உரிமை எந்த கட்சிக்கும் உண்டு. எனவே திமுகவுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் இந்த நேரத்தில் யாரையும் புண்படுத்தும்படி கடும் சொற்களை பேச வேண்டாம் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்துல ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கூடிய அந்த பதிவுல அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கொள்கை தோழமை திரு வன்னியரசு அவர்களுக்கு, அதே போன்று ஐயுஎம்எல் கட்சி சட்டமன்ற சாதனை அவர்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இந்த அரசியல் முடிவை எடுக்கக்கூடிய, தீர்மானிக்கக்கூடிய உரிமை எந்த கட்சிக்கும் உண்டு. எனவே திமுக தோழர்கள் இந்த நேரத்தில் யாரையும் புண்படுத்தும்படி கடுஞ்சொற்களை பேச வேண்டாம் என்பதுதான் திமுக தலைவராக எனது அன்பு வேண்டுகோள் எனவும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பேரறிஞர் அண்ணா அவர்களிலும் முன்னாள் திமுக தலைவர் கலைஞர் அவர்களையும் வந்தவர்கள் அதை மறந்திட வேண்டாம், நல்லதை பாராட்டி அல்லதை விமர்சிக்கும் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுவோம் என்று அவர் மீண்டும் தங்களுடைய தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தலை சமூக பதிவு மூலமாக கொடுத்திருக்கிறார். இதற்கு முன்பாகவும் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுவோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்த சூழல்ல திமுகவினர், குறிப்பாக திமுக துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ராசா நேற்று தினம் அவர் வெளியிட்ட பதிவு என்பது பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலும், கொச்சைப்படுத்தக்கூடிய சொற்களை பயன்படுத்தக்கூடிய வகையிலும் இடம்பெற்றதாக கடுமையான விமர்சனத்துக்கு ஆளானது. அதனையொட்டி அவர் இன்று காலை அந்த பதிவை ரிலீஸ் செய்திருக்கிறார். அவர் அந்த நீக்கினதுக்கு பிறகாக மீண்டும் வேறொரு பதிவு விட்டிருக்கிறார். இந்த மாதிரியான சூழல்ல கடுஞ்சொற்களை யாரையும் புண்படுத்தும்படி பேச வேண்டாம் என திமுக தலைவர் தனது கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு அறிவுறுத்தலாக சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி ஐயுஎம்எல், விடுதலை சிறுத்தைகள் இரண்டு கட்சிகளும் கூட்டணியிலிருந்து ஆதரவு மட்டுமே வழங்குகிறோம், வெளியிலிருந்து ஆதரவு என்ற நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள். திமுகவுடன் தான் கூட்டணி என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் அமைச்சர்கள் பங்கேற்றிருப்பதன் மூலமாக திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் திமுகவுடைய மூத்த நிர்வாகிகளான ராசா உள்ளிட்டவர்கள் பதிவிட்டது ஒரு பேசுபொருளானதும் குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.